உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. டே அர்ஜுன், என்னம்மா சொல்லுங்க. எதிர் வீட்ல யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க. பொண்ணு மகாலட்சுமி கணக்குல பாக்குறதுக்கு அழகா இருக்கு. உனக்கு பேசி முடிச்சிருவோமா? இன்னும் நான் படிப்பையே முடிக்கல, அதுக்குள்ளேயும் கல்யாணமா? அட போங்கம்மா. ஏண்டா வருஷம் காலேஜ் வர மாதிரி அழட்டிக்கிறேன். இது மேல் படிப்பு தானே. நீ நினைச்சிருந்தா இந்நேரம் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்ப. அதை விட்டு மேல மேலும் படிக்கணும்னு சொல்லி நாளை தான் கடத்திக்கிட்டு இருக்க. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? டேய், அந்த பொண்ணு வாருடா, பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கு. நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா, உள்ள போங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்னு எதுவும் வேண்டாம், இன்னும் 2-3 வருஷம் போகட்டும். உன்ற அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 3 வருஷம் ஆகுது. இப்ப நல்ல செய்தி சொல்லிடுவான், அப்ப நல்ல செய்தி சொல்லிடுவான், நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் வந்த பாடு இல்ல. சும்மா அதே பேசிட்டு இருக்காதீங்கம்மா, அவங்க காதுல விழுந்தா மனசு வசன போட போறாங்க. கேட்டா கேட்கட்டும், எனக்கு என்ன வந்துட்டான்? நல்லா கேட்கணுங்கிறதுக்காக தான் கொத்தி கத்தி பேசுறேன். அப்போவாவது கொஞ்சம் உரைக்கட்டும். அவளா வீட்டு விட்டு போயிடுவான்னு பாக்குறேன், போக மாட்டேங்கிறாளே. ஓ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அன்னிக்கிட்ட போறீங்களா? விடுங்க, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போறேன், என் புலம்புல கேட்க கூட ஆள் இல்ல. எல்லாம் அந்த முருகனுக்கு தான் வெளிச்சம். ஏண்டா, நீயாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுடா. சீக்கிரமா ஒரு வேற வைத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை தூக்கி எடுத்து கொஞ்ச நாளாவது என் மனசு ஆறும். நீங்க பேர வைத்து எடுத்து கொஞ்சதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போங்க மக்கடால. நீயே இப்படி பேசினா என்னடா அர்த்தம்? அவங்கிட்டையும் சொல்லி அழுத்து போச்சு. அவளை அத்து விட்டுட்டு வேற ஒண்ணு கட்டுறான்னு சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறான். ஏதோ உலகத்துல இல்லாத வேற அழகிய கட்டின மாதிரி குட்டி போட்ட பூனியாட்டம் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியறான். என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? 2 பங்கன பெத்தனதான் வேறு. ஒருத்தனையும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. காலேஜ் போகலாம், செம் வர போகுதுல, அதான் லீவு. ஏன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட் கேளு. உங்க வீட்ல இருந்து நேரா ஆபீஸ் போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஆனா நீங்க இங்க வந்துட்டு போறீங்களே, ஏதோ சரியில்லை. என் நண்பனை கூட்டிட்டு போலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எனக்கு என்னமோ அப்படி தோணல, சம்திங் ராங். நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமில்ல, நான் ஆதியை பார்க்க தான் வந்தேன். நீங்க அண்ணனை பார்க்க தான் வந்தீங்களான்னு நான் கேட்கவே இல்லையே. இப்ப நான் வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்லு, நான் வேணா கிளம்பிடுறேன். அட, எனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஆதி பார்க்க தானே வந்தீங்க, அவன் மேல இருக்கான். சரி அர்ஜுன். ஹாய் கார்த்திக், இந்த ஆள் வந்திருக்கிறது தெரியாம இப்படி துணி போட்டுட்டு வந்துட்டோமே. ஷால் போடாம வெளியே போனாலே அட்வைஸ் பண்ணியா போலிவாரு. இதுல ஷார்ட் ட்ரெஸ் வேற போட்டிருக்கோம். என்ன பண்றது? நைஸா உள்ள ஓடிடுவோம். ஏய் குடிச்சு நில்லு. உயிரை தவிர சொந்தமில்லையே, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானதே. காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலழை உறங்கவே இல்லை. உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை. கடல் துயில் கொள்வதோ நிலா குணம் கொள்வதோ, நான் உயிர் வாழ்வதோ சொல்லில் உள்ளதடி. உன் இறுக்கம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. என்ன சரி விட்டு வராது. ஏய் குடிச்சி, என்னடா? என்னடி ட்ரெஸ் இது? அத்தா, இது தெரியாது. இத ஓட்டிட்டு இப்ப எங்க போற? கோவிலுக்கு. ஏதோ கோவிலுக்கா? ஆமா கார்த்தி, கோவிலுக்கு தான் போறேன். நீங்க வரீங்களா? ஏன்னா நானு உன் கூட, அதுவும் இப்படி. நீ மட்டும் இப்படியே போன வையா, காலை உடைச்சு விட்டுருவேன். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சலாம்? என்ன குறைச்சலாம்? எல்லாமே குறைச்சலா தானே இருக்கு. நான் இந்த மாதிரி துணி போடுறதுல என் வீட்ல உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏதோ கட்டிக்கு போற மாதிரி உரிமை கேக்குறீங்க. அதானே, எனக்கு என்ன வந்துட்டு? எங்கேயோ போ, எப்படியோ போ. ஓ, அப்படி? அப்ப போகட்டா? ஒன்றரை இஷ்டம். நான் ஷால் போடாம வெளியே போனாலே திட்டுவீங்க. இப்படி போனா விட்டுருவீங்களா? இவ்வளவு சொல்ற நீங்க உங்க மனசுல இருக்கிற அந்த காதலையும் சொல்லிருங்களேன். ஏதோ காதலா? உனக்கு படிச்சு படிச்சு சொன்னாலும் புரியாது. எனக்கெல்லாம் நல்லாவே புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்ற வயசுக்கு நான் உங்க மேல வச்சிருக்கிறது வேணா காதலா இல்ல அன்பான குழப்பமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என் மேல இருக்கிறது காதல் தான். அதை மாத்திடவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமில்ல. நம்ம வீட்டு வெளியாச்சுன்னா ஏதோ அக்கறையில சொன்னேன், அதுக்கு காதல் கத்திரிக்கானு நீயே கற்பனை பண்ணிக்காத. நான் கற்பனைலாம் ஒண்ணும் பண்ணிக்கல. இந்த துணியை போட்டுட்டு வெளியே போகும்போது என் அத்தை எதுவும் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை பார்த்ததுமே பயந்து உள்ள போக தான் பார்த்தேன். கட்டிக்கு போறவனுக்கு தன் பொண்டாட்டி வேற யாரும் இப்படி பார்க்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும்ல. 2 பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? ஏன் ப்ரோ, என்ன நடக்குதுங்க? அவ ஏதோ சின்ன பிள்ளை உளறா, அதை வேற காதல் போட்டுக்கிட்டு விடுறா. நான் அவளை பத்தி கேட்கல, உங்களை பத்தி தான் கேட்கறேன். ஆமா, இது என்ன? என்ன இல்ல,
பவுச்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அதை யாருக்குன்னு கேட்டேன். உங்ககிட்ட அவ கேட்டுட்டு இருந்ததை ஒரு வாட்டி கேட்டேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். சம்திங் டேய், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஏதோ அக்கறையில. நம்ம இன்னைக்கு வச்சுட்டு ரகத்தையும் பேசுறாங்க. அத்தா, என்ன? நான் துணியை மாட்டிட்டு கோயிலுக்கு போறேன், வரேன். ஏய் இரு, பவுச் கேட்டல, இந்தா. ஆனா நான் உங்ககிட்ட ரெட் கலர் பவுச்ல கேட்டேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை வாங்கிட்டு வந்த ஆள்கிட்டயே கேளு. அப்ப இதை நீங்க வாங்கிட்டு வரலையா? இல்லடி, நான் மறந்துட்டேன். கார்த்தி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்டயே கேட்டுக்கோ. ஓஹோ, ஓகே ஓகே. அவர் வாங்கி கொடுத்தா எந்த கலரா இருந்தாலும் ஓகே, கொடுங்க. ஏன் கார்த்தி, இதை கூட நான் காதுல எடுத்துக்க கூடாது, வெறும் அக்கறை தான், அப்படிதானே? ஆமா. ரைட், நானும் பாக்குறேன் எத்தனை நாள் நீங்க தாக்கு பிடிக்கிறீங்கன்னு. உண்மைங்கிறது ஒரு குழந்தை மாதிரி என்னைக்காவது சொல்லி கொடுத்துட்டு வெளியே வரும். எனவே இந்த பவுச்சுக்கு தேங்க்ஸ். பிரதர் வர்றா. யோ, அவ போய் 10 நிமிஷம் ஆகுது, மூஞ்ச பார்த்து பேசுங்க. டேய், நான் அவளை பார்க்கல. நம்பிட்டோம். இங்க வாருங்க கார்த்திக், அவ பேச்சு நம்பிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு மனசுல ஆசையை வளர்த்துறாதீங்க. குச்சி மிட்டாய் வேணுமா, குருவி ரொட்டி வேணுமான்னு கேட்டா 2 வேணும்பா. நீங்க கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்குலாம் இப்பதானே காரணம் புரியுது. 5 வருஷம் தாண்டி அவ வேண்டான்னு டாடா காமிச்சிட்டு போயிட்டானா, அப்புறம் நீங்க தான் தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரியணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமில்ல, அது நீங்க பவுச் வாங்கி கொடுத்த லட்சணத்திலேயே தெரியுது. காலேஜ்ல கூட படிக்கிற பிள்ளைங்களாம் காதலிக்குதுன்னு சொல்லிட்டு அவளும் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. மத்தபடி உங்க மேல உண்மையா காதலா இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா நீங்க அப்படி இல்ல, மெச்சூரான ஆளு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க அவளை பாக்குற பார்வையிலயும் பேசுற பேச்சுலயுமே புரியுது எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு. ஆனா அதுக்காக 5-6 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் அவ மனசு மாறிடுச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிற விடு. அப்போ காதலிக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. ஆமாடா, அவ என் மேல வச்சிருக்கிறது வேணா வெறும் ஈர்ப்பாவும் அன்பாவும் இருக்கலாம். எனக்கு அவ மேல இருக்கிறது காதல் தான். இது பெருது. எனக்கு வாட்டி ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிற்கும் போது விளையாட்ட வந்து சொன்னான், கார்த்தி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்போ ஏதோ விளையாட்டு பிள்ளை தெரியாம பேசுறேன்னு நினைச்சேன். இப்போ வரைக்கும் அது திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னமோ அவ சொல்லும் போதெல்லாம் நீ சின்ன பிள்ளைன்னு சொன்னாலும் எனக்கு அவ மேல காதல் ஏற்பட்டுருச்சு. 5-6 வருஷம் வெயிட் பண்ணுவேன். அப்போ மனசு மாறலைன்னா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா என் வழியை வந்துட்டு போக வேண்டியதான். உண்மையாவே கிரேட் தான் ப்ரோ. நீங்க தெரிஞ்சே பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவளுக்காக என் காலேஜ் பையனை அடிச்சேன்னு சொல்லி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அவ மாத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு நாள் உங்களுக்கு ஆப்பு வச்சிருவான்னு தோணுது. எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை 5-6 வருஷம் கழிச்சு எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நான் விட்டு கொடுத்துட்டு என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன். ஆல் தி பெஸ்ட். சரி, அண்ணனுங்க மேலதான் இருக்கான், போங்க. என்னாச்சு, எனக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, கார்த்திக் அர்ஜுன் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க. உங்களுக்காக ஆசாசியா நீங்க கேட்ட தக்காளி தொக்கும் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன், வாங்க. டைம் ஆச்சுடி, ஒன்று பண்ணு, அது அப்படியே டிஃபன்ல கட்டிடா. நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் ஆகாது, நீங்க அங்க போனா சாப்பிட மாட்டீங்க. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மறந்துடுவீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. இல்ல திவ்யா, எனக்கு பசிக்கல. அட, என்னாச்சு உங்களுக்கு? சரி, என்னமோ போங்க, நான் டிஃபன்லயே கட்டுறேன். சரி. மாமா, நீங்க ஓகே தானே? ஏன்டி இப்படி கேக்குற? இல்ல, இப்படி மூச்சு காத்து வர தூரத்துல நின்னுட்டு இருந்தா இந்நேரம் இழுத்து பிடிச்சு ஒரு முத்தமாவது கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப சைலண்டா எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதான் கேட்டேன். இப்போ என்ன, முத்தம் வேணுமா? எனக்கு முத்தம் ஒண்ணும் வேணாம். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்னமோ இருக்கு, ஆனா சொல்ல தயங்குறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அதை எப்ப சொல்ல தோணுதோ அப்ப சொல்லுங்க. என் மூஞ்ச பார்த்தே மனசுல என்ன இருக்குன்னு சரியா படிச்சிடுறேன். அதெல்லாம் அப்படிதான். சரி, நேரமாச்சு, போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்றேன். ஐ லவ் யூ. வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வருவேன், ரெடியா இருக்கணும். லவ் யூ. காவியா, கொண்டு வந்த சாமான் இன்னும் எடுத்து வைக்கல. ஜீனி எந்த மூட்டைக்குள்ள போச்சுனே தெரியல. நீ போய் பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வந்துறியா? என்னது, பக்கத்து வீட்டுல போய் ஜீனி வாங்கணுமா? போமா கடல. ஏய் ப்ளீஸ் டி, என் செல்லம்ல. செல்லமும் இல்ல வெள்ளமும் இல்ல, சும்மா எப்ப வாரி என்னையே வேலை வாங்காத. உள்ள ஒரு தடிமாடு தூங்கிட்டு தானே இருக்கான், அவனை எழுந்து போக சொல்லு. ஏடி, அண்ணன் எவ்வளவு பெரிய டாக்டர், டயர்ல தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் போக சொல்றியே. ஒரு எட்டு போயிட்டு வாடி. என்னால முடியாது, உனக்கு தேவைன்னா நீ போ, இல்லனா அந்த தடிமாட போ சொல்லு. என்ன இங்க ஏன் பேச்சடி படுத்து? கொண்டு வந்த மூட்டை முடிச்சா இன்னும் பிரிக்கல. ஜீனி எந்த மூட்டைக்குள்ள இருக்குன்னே தெரியல. அதான் பக்கத்து வீட்டுல போய் ஒரு கிண்ணம் வாங்கிட்டு வர சொன்னா இவ போக மாட்டேங்கிறா. வீட்டுல நீ சும்மா தானே இருக்க, போயிட்டு வந்ததா என்ன? ஏதோ நான் சும்மா இருக்கணும், நான் காலேஜோட ப்ரொஃபசர். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லீவு, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா விடுறீங்களா? என்ன சொல்றேன்னா நீ போய் வாங்கிட்டு வா.
ஏது நான் போய் வாங்கணுமா? ஏய், நான் டாக்டர். நீ டாக்டரோ டிராக்டரோ ஒரு ஜீனி வாங்குறதுல ஒன்றும் குறைஞ்சு வர மாட்டேன். போய் வாங்கிட்டு வா. என்னால முடியாது. போய கொள்ளல. ஏய் இப்படி மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காம யாராவது போய் வாங்கிட்டு வாங்க. சின்ன வயசுல இருந்து எப்ப வாரி என்னைய போக சொல்றேன். கடைக்கு போக வேண்டியதா இருந்தாலும் நான் தான் போக வேண்டியது இருக்கு. காஃபி தூள் வாங்கினாலும் நான் தான் போக வேண்டியது இருக்கு. தங்கச்சி, இந்த ஒரு முறை நீ போயிட்டு வா. அடுத்த முறை நான் போறேன். நீ போயிரு வந்தாலே எப்பவும் நான் தான் போக வேண்டியது இருக்கு. சரி நானே போய் தொலைறேன். அட, சும்மா சும்மா கோச்சுக்காதீங்க தங்கச்சி. விடுங்கம்மா நானே போறேன். மூஞ்சி இப்படி உருண்டை வச்சுட்டு போகாதடி. ஜீனி தரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பக்குவமா கேட்டு வாங்கிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முதல்ல வெளியே சுட வைங்க. டாக்டர் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வெளியே யாராவது நின்னா வாங்கிட்டு போயிடறான்னு பார்த்தா யாரையும் காணோம். ஆன்ட்டி ஆன்ட்டி. அட பக்கத்து வீட்டு பொண்ணு. நல்ல மகாலட்சுமி கணக்கா அழகாத்தான் இருக்கா. ஆன்ட்டி நாங்க எதிர் வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம். பால் காய வைக்கிறதுக்கு அம்மா பால் அடுப்புல வச்சுட்டாங்க. ஆனா ஜீனி எந்த மூட்டையில இருக்குன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் ஜீனி கிடைக்குமா? அதுக்கு ஏமா இப்படி தாங்கிறா கூட? ஏமா அப்புறம் இது உங்களுக்கு சொந்த வீடா இல்ல? சொந்த வீடு தாங்க ஆன்ட்டி. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. ஆமா நீ என்ன படிச்சிருக்க, என்ன பண்ற? நான் ஏஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா இல்ல கூட வந்தது? என் கூட வந்தது அண்ணன் மட்டும் தான். டாக்டரா இருக்கான், பேரு ரகு. தெரியும் தெரியும், நல்லா கைராசினா டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் மகனும் மருமகளும் கூட அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தெரியும் ஆன்ட்டி. சரி சுகர் அதையா உன்னை பார்த்ததும் மறந்து பேசிட்டே இருக்கேன். சரி குடுமா. பொண்ணு வாக்குறதுக்கு நல்ல கண்ணுக்கு லட்சணமா அழகாவும் படிச்ச ஒன்னா வேற இருக்கா. பணத்துக்கும் ஒரு குறைச்சல் இல்ல. இவதான் அர்ஜுனுக்கு ஏத்த ஜோடியா இருப்பா. அர்ஜுனை கூப்பிட்டு இதை கொடுக்க சொல்லுவோம். டேய் அர்ஜுன் அர்ஜுன். ஏங்க மைனாச்சு, என்னது கூப்பிட்டீங்க? இந்த ஜீனியை கொண்டு போய் வெளியே ஒரு பொண்ணு நிக்கும், கொடுத்துட்டு வந்துரு. என்னது பொண்ணா? அட ஆமாடா, நான் என்ன ஜாமல தொட்டு திக்கிற பண்ண நான் சொன்னேன். பொண்ணுதான். அட போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏய் அடுப்புல எனக்கு வேலை இருக்குடா, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஏங்கம்மா இப்படி படுத்துறீங்க? யார் வந்திருக்கா? அந்த எதிர் வீட்டு பொண்ணா? ஆமாடா. நினைச்சேன். மனசுக்குள்ள ஏதாவது வில்லங்கமா யோசிக்காதீங்க. எனக்கெல்லாம் எவ மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்டா உங்க அண்ணனை மாதிரி நீ யாரையாவது லவ் பண்றியா? அப்படி பண்ணா என்ன தப்பு? இங்க வாடா மகனே, உங்க அண்ணன் ஏதோ என்னை ஏமாத்தி உங்க அண்ணிக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி உன்னையும் விட்டு வைப்பேன்னு நினைக்காத. லவ் கிவன் ஏதாவது பண்ண அப்புறம் அவளதான். நான் சொல்ற பொண்ணை தான் நீ கட்டணும், இப்பவே சொல்லிவிட்டேன். சரி சரி, இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்ல, சும்மா சொல்லி வைக்கிறேன். சீக்கிரமா உங்க அண்ணிக்காரி ஏத்து விட்டுட்டு உங்க அண்ணனுக்கும் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி நீயும் நான் பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க வெட்டி பேச்செல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்ல. நான் போறேன். டேய் இருடா, இதை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. சரி கொடுங்க, கொடுத்துறேன். காவியா மேம். அர்ஜுனா, அப்ப இது அர்ஜுனோட வீடா? மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடு நீதானா? மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடு நீதானா? கண்ணெடுக்காம பார்த்துட்டு நிக்கிறான். அர்ஜுன். சொல்லுங்க மேம். மேம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆமா நீங்க என்ன பண்ற? இது ஒன்ற வீடா? ஆமாங்க மேம். ஓ அப்படியா, நாங்க எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க மேம், புதுசா யாரோ குடி வந்திருக்காங்கன்னு. நீங்க தானே? எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிச்சுல. சரி சுகர் கொடு. ஓகே தேங்க்ஸ், நான் வரேன். அட இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் இதுக்கு இல்ல. விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாரா? தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாரா? இருவக்கம் சேர்த்து வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா? டேய் நான் சொன்ன அந்த பொண்ணு பாத்தியா இல்லையா? பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரி அழகா இருக்குல்ல? டேய் உன்னை தானே கேக்குறேன். அட என்னாச்சு உனக்கு? டேய் அர்ஜுன். சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணை பாத்தியா இல்லையான்னு கேட்டேன். பாக்குறதுக்கு சினிமா ஹீரோயின் மாதிரி அழகா இருக்குல்ல? டேய் ஓன்னு சொல்றான், பேசி முடிச்சிருவோம். காலேஜ்ல அந்த பொண்ணு ப்ரொஃபஸரா இருக்கு, அவ அண்ணன் டாக்டரா இருக்கான். குடும்பமே நல்ல பணக்கார குடும்பம். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பேசிக்கிட்டு பணத்தை போயிட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? சாகும்போது எதையும் எடுத்துட்டு போயிட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா வாழ்றதுக்கு பணம் தேவைதானே? வாழ்றதுக்கு பணம் தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது. சரி சரி அதெல்லாம் விடு, பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அதுல எனக்கு சம்மந்தம் தான். அப்பனே முருகா, உனக்கு என் குரல் கேட்டுச்சுப்பா. எனக்கு பிடிச்ச பொண்ணு என் பையனுக்கும் பிடிச்சு போச்சு. டேய் இன்னும் 6 மாசம் தானே படிப்பு இருக்கு, அதை முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போ. நான் உங்க வீட்டுல போய் பேசுறேன். சரிங்கம்மா.